மைக்கேம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம ஈரான் யூஎஸ் வாரை பற்றிலாம் பேசணும். எல்பிஜி டிமாண்ட் வந்து அதிகமாக போகுது, அதனால எல்லாம் சேஃபாக இருங்கன்னு பற்றி பேசணும். இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்றத பற்றி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேலும் தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டுருக்கு, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு எப்படி போயிட்டுருக்கு, இபிஎஸ் அவர் டெல்லிலாம் போனார், அதை பற்றிலாம் மேலும் சார்கிட்ட கேட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஹைப் பட்டன் அழுத்துங்க. டாப்பில் கமெண்ட்ஸ் செக்ஷனில் அப்படி தள்ளினீங்கன்னா ஹைப் பட்டன் வரும், அது அழுத்துனீங்கன்னா உபயோகமாக இருக்கும். நேற்று அவர் சொன்ன மாதிரி 60% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில நண்பர்கள் ஆனால் நீங்கள் கேட்காதுண்ணே நாங்கள் பண்ணுறோன்னுன்றாப்புல, அவர்களுக்கும் நன்றி. கேட்காமல் பண்ணுறவங்களும் நன்றி. கேட்குறது நம்ம கடமை, அதனால் கேட்குறோம். அதனால் வீடியோக்குள்ளே போவோம். நேற்று நம்ம பேசணுமே, அந்த இதை அடித்தது 40% கத்தார் அடித்தது எல்என்ஜி பாதிப்புன்னு, இதெல்லாம் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதெல்லாம் வந்திருக்கா? வரல. 4 நாள் கழிச்சு வரும். அப்போ இன்றைக்கி என்ன விஷயம்னா, இஸ்ரேலில் ஒரு இது முக்கியமான ஒரு எண்ணெய் கேந்திர இதுவே அவங்க அடிச்சிருக்காங்க. ஆமாம், அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெதன்யாகு செத்துட்டாருன்னு உருட்டி இருந்தாங்களே, அவருமே இப்போ ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துட்டாரு. அதே மாதிரி அந்த கமேனியுடைய மகன் இப்போ பதவிக்கு வந்தார், அவர் செத்துட்டாருன்னு உருட்டினாங்களா? இஸ்ரேல் மருந்து உருட்டினாங்க. ரஷ்யாவில் போய் இது எடுத்துகிட்டு இருக்காரு அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவரும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டோம், ஒன்றுமே இல்லை இன்னைக்கு ஈரான்லன்னு சொல்கிறவர் இன்றைக்கி உக்காந்துட்டு மறுபடியும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளில் போரை முடிச்சிடுவான்னு சொன்னவர் இப்போ வரைக்கும் பிரச்சனை. சவுதி அரேபியா போருக்கு தயாராக இருக்குது. ரம்லான் இன்றைக்கி அங்கே ரம்லான்னு, நாளையிலேருந்து அநேகமாக ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஆரம்பிக்கிறதுனால அந்த விஷயம் தெரிஞ்சதுனால அமெரிக்கர்கள் வெளியேறணும்னு அவங்க நாடு சொல்லிடுச்சு, ஆஸ்திரேலியா வெளியேறணும்னு அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க நாடு சொல்லிடுச்சு. ஆனால் அப்பாவியாக மாட்டிக்கிட்டு இருக்குது நம்ம நாட்டு தொழிலாளிகள், குறிப்பாக நம்ம தமிழர்கள், கேரளாவை சேர்ந்தவர்கள் அதிகமாக அங்கே தொழிலாளியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கிற நிலமை தான் இது. போர் ஆரம்பிச்சதுன்னா இன்னும் சிக்கலாகிடும். சவுதி அரேபியாலாம் இறங்குச்சுன்னா, மற்ற இதுவும் பண்ணாங்கன்னா. இப்போ ஏதோ யூகேக்கு வான் பண்ணியிருக்காங்க ஈரான் அப்படின்னு சொல்கிற மாதிரி போடுறாங்க. இது வந்து கொண்டு போய் போகிற போகலாம் பார்த்தா உலக போராக இழுத்து விட்ருவாங்க போல். இதைத்தான் இது ஆசைப்பட்டாயா மிஸ்டர் ட்ரம்ப்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்ற இது போகுது. பிரதமர் அவர் கூட நம்முடைய பிரதமர் வந்து தலைவர்கள் கூடலாம் பேசினதாக எல்பிஜி தேவை மற்ற தேவைக்காக மற்ற தலைவர்களுடன் பேசுகிறாரு. அதே மாதிரி நேட்டோ வந்து இதில் கலந்து மாட்டேன்ட்டான். ஆமாம், தெளிவாக சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன கேட்ட அடிச்சா நீயே பார்த்துக்கிறா சண்டைட்டான். அதுக்கு அவர் சொல்லி எப்படி இருக்குன்னா, சண்டை போட்டு அடிச்சுட்டு அவன் திருப்பி சட்டையை பிடிச்சி குத்துன்னு குத்தினுக்கிறான் ஈரானு. கூட இருக்கிறவனை சேர்த்து அடிச்சுங்க, டேய் வாங்கடா, டேய் அடிக்கிறான்டான்னா நீயா போய் வம்பு இழுத்த இது பண்ண, இப்போ எங்களையும் கூப்பிட்றன்ற மாதிரி ஒதுங்குறாங்க பல நாடுகள். ஏற்கனவே ஸ்பெயின்லாம் ஒதுங்கி பெரிய பிரச்சனை, நான் மிரட்டிலாம் பார்த்தாரு இவர். இப்போ இது ஒரு பிரச்சனை. இஸ்ரேலை கண்டிச்சிருக்காரு இவர் ட்ரம்ப்பு, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணனா நான் வந்து ஒன்றை கண்டிக்க வேண்டியிருக்குன்ற மாதிரி. அப்போ இவங்களுக்குள்ளேயே மோதல், அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு முரண், முன்ன மாதிரி இல்லை அப்படின்றது தான் இது. எந்த வாருமே வேறு சில மாற்றங்களை இது கொண்டு வரும். ஆனால் இப்போ உலக நாடுகள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் ஒருத்தரை சார்ந்த ஒருத்தர், ஏதாவது ட்ரேடும் சரி மற்ற விஷயங்களும் சரி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் பாதிப்பு. இப்போ சைனாக்கெல்லாம் பெரிய பாதிப்பு, மற்ற நாடுகள் பாதிப்பு. இது எல்லாமே வந்து யாரும் போரை விரும்பவில்லை, இதுதான் யதார்த்தம். ட்ரம்புக்கும் முடியல, ஆனால் என்ன பண்ணுறது, தேனி கூட்ட கலாச்ச கதை தான். புலிவாலை பிடிச்சிட்டோம், விட்டா புலி அடிச்சிடும், புலி அடிக்காதுன்னா வாழை பிடிச்சி தான் சுற்றணும். இந்த கதை தான் இப்போ இவங்க கதை ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலமையில தான் நம்ம எனர்ஜி மினிஸ்டரில் அது பேசியிருக்காரு. இந்த எல்பிஜி மேட்டரை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு. ப்ரொடக்ஷனை கூட இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க, 33%. ஆமாம், நம்ம உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தியிருக்கோம். ஹார்மோஸ் வழியாக மேலும் 2 கப்பல்கள் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அது போய்கிட்டு இருக்குது. நார்வே, ஃபின்லாண்டு, இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸு, இந்த சைடு பல நாடுகள்கிட்டையும் நம்ம எரிபொருளை கொண்டு வரதுக்கு இந்த எல்பிஜி தேவைக்காக சரி பண்ணுற வேலையும் நம்ம பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம் எனர்ஜி மினிஸ்டர் கூட கேட்டுக்கிட்டது என்னென்னா, பேனிக் ஆகி புக் பண்ணாதீங்க, எல்லாரும் புக் பண்ணால் இயலாதவர்களுக்கு போய் சேராது, அப்படியே விட்டிங்கன்னா அது தனியாக கரெக்டாக நடக்கும். இப்போ ஒரு சிலிண்டர் வச்சுருவங்க கதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. இப்போ அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை, 2 சிலிண்டர் வச்சுன்னு 1 சிலிண்டர் அடிஷனலுக்கு ஆகும். அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதுதான் இன்றைய நிலைமை. நாளை இது இந்த
இன்றைக்கி ரமலான் நாங்கள் முடிஞ்சோடனே என்ன ஆக போதோன்றது ஒரு மாதிரி இது பதற்றமாக தான் இருக்குது. அங்கே இருக்கும் நம்முடைய தமிழர்கள், நம்ம இந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்கள், அவர்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதற்கான முயற்சியும் இந்தியா எடுக்குன்ற நம்பிக்கையில் நம்ம இந்த விஷயத்தை கடந்து போவோம். சரி சார், இப்போது தேர்தல் திருவிழா வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இபிஎஸ் அவர்கள் கூட நேற்று வந்து அமித்ஷா வந்து நேற்று மீட் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன நிலைமையில் இருக்காங்க? தொகுதி பங்கீடுலாம் பிரிச்சாச்சா? உங்கள் ட்வீட் கூட ஒன்று பார்த்தேன். இத்தனை இவ்வளோ தொகுதி ஒதுக்கியிருக்காங்கன்னு போட்டிருந்தீங்க. அது கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம்னு சொல்லியிருந்தீங்க. எந்த நிலைமையில் இருக்குது? என்னன்னா இவர்கள் ஏப்ரல்லையே இணைஞ்சிட்டாங்க. ஏப்ரல்ல இருந்தே இவர்கள் என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. ஜொல்லாவில் அதாவில் கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பிரச்சனை என்ன, வேலை செய்ய மாட்டேங்கிறான்றதான் நேற்றுலாம் எடப்பாடி பழனிசாமி அங்கே புகார் கொடுத்தது. இன்னும் ஸ்பீடப் பண்ணணும் பாஜகக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இதாகணும் அப்படின்ற மாதிரி நமக்கே விமர்சனம் இருக்குல்ல. பாஜக தலைவர்லாம் அவர் பக்கத்தில் இடியே விழுந்தாலும் என்ன சவுண்டு, பள்ளம் ஆயிடுச்சா, நெருப்பு எரியுது, ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் அவர். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணுன்ற மாதிரிலாம் ஓடுது. உள்ளடி வேலைகள், மற்ற விஷயங்கள், பாஜகக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துணும் ஒரு பார்ட்டு. இன்னொன்று ஏடிஎம்கேக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது செயல்படுறதுல, மற்ற விஷயங்கள். அது ஒன்று விஷயம். இது எல்லாமே ஸ்பீடாக ஆகணும். அப்போ தான் வெற்றிக்கனியை பறிக்க முடியுன்றது. ஆனால் தொகுதிகளை அவர்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 25 தொகுதிகள் பாஜகக்குன்னு சொல்லி என்னென்ன தொகுதிகள், அதாவது எண்ணிக்கை மேட்ரு இல்லை. இப்போ இங்கே சொன்னாங்களே ஜொல்லாகட்டோன்னு இன்றைக்கி கபலீகரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவர் கபலீகரம் பண்ணுகிறாரு திமுக எல்லா கட்சிகளையும். இன்றைக்கி 8 தொகுதி தான் அப்படின்னு இவருக்கு திரும்ப சொல்லி 2 நாங்கன்னா அது கபலீகரம் தானே. அவர் வருத்தத்தில் இருக்கார். சரி மீறி 8 தொகுதி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு திமுக ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியில் கொடுத்து விட்டா 2 கூட ஜெயிக்க முடியாது. சிபிஎம்முக்கு நான் போட்டது தான் நடக்குது. அது நம்ம அப்புறம் பேசுவோம். அப்போ இங்கே என்ன வருவோம். அப்போது எங்கே என்னென்னா இவர்களுக்கு அந்த தொகுதிகள் ரொம்ப முக்கியம். இந்த தடவை பாஜக டபுள் டிஜிட்டில் உள்ளே போகணும், அதுவும் நல்ல ஒரு கௌரவமான இதில்னு. அப்போ பாஜக இவர்களும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒத்து வர்றாங்க. தொகுதிகள் பிரித்து வச்சுருந்தாங்க. நடுவில் தாவேகா வந்து அந்த ஒரு குழப்பத்தினால இவர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இவர் பிடிச்சி சத்தம் போட்டு விட்டார், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அவங்கள விடுங்க அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கே எடுத்த இன்டர்னல் ரிப்போர்ட்டு மற்ற விஷயங்கள் அவங்க சாதகமாக இருக்குன்றனால அதை பற்றியும் நம்ம பேசுவோம். இன்றைக்கி வந்திருக்கு இந்தியா டுடேயில் பேசுவோம். இப்போ இதில் வந்து என்னென்னா நான் கொடுத்த அந்த லிஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட வரும். இது நான் வந்து ரொம்ப 2-3 பேர் இது பண்ணி அலசி 2-3 இடம் வந்த இடத்துல 2 பேருமே வெயிட்டான ஒரு இது எல்லாம் அலசி தான் நம்ம வந்து இதை பேசுகிறோன்னு வச்சிங்களேன். நான் ட்வீட் பண்ணதில் உள்ள தொகுதிகள் பார்த்திங்கன்னா அதிமுக 169லேருந்து 170 தொகுதிகள் நிற்கிறாங்க. ஒருவேளை என்டி இது தாவேகா வந்திருந்தால் 155 145 150 வரைக்கும் நின்றுருப்பாங்க. அந்த அதிமுக நிற்கிற 169 170 தொகுதிகளில் புரட்சி பாரதத்துக்கு ரெட்டையில் இல்லை. புதிய திமுக போலவே அதிமுகவும் பண்ணுறாங்க. அது வந்து இந்த மாதிரி நெருக்கல இவங்களை கூப்பிட்டு யார் பாமக கூப்பிட்டு உங்களுக்கு 18 சீட்டு தரேன், 10 மாம்பழம், 8 ரெட்டையிலன்னா அமமுக வந்து பேட்டா வந்து மாட்டினியா என்கிட்ட, எல்லாம் ரெட்டையில் தான் நிற்கணும், இல்லை 4 நீ நின்றுக்கோ 4 ரெட்டையில் இப்படிலாம் பண்ணியிருந்தா அந்த மாதிரிலாம் பண்ணல. இல்லாதவர்கள் சின்னமே இல்லாத தனி கட்சிகள் இப்போ புரட்சி தமிழகம்லாம் ஒன்றும் இது கிடையாது. இப்போ அவருக்கு 2 இது ரெட்டையில் இல்லை 2 இல்லை 3 தொகுதியோ இது இல்லாமல் அவங்க 170னா மீதி 64 வெளியே. அதில் பாமகக்கு 17 மாம்பழ சின்னம் வருது. பாஜக 35 டோட்டல் தாமரை. அதில் பாஜக மட்டும் தனியாக நிற்கிறது 29. காங்கிரஸோட ஒன்று கூடயா? புதிய நீதி கட்சி இப்போ மிச்சம் 6. அதான் புதிய நீதி கட்சி 1. ஓகே. ஐஜேகே 2 தொகுதி. ஃபார்வர்ட் பிளாக்கு 1 தொகுதி. பெருந்தலைவர்லாம் சொந்த சின்னத்தில் நிற்கிறாங்க. இவங்களாம் தாமரை. மொத்தம் 35ங்க. ஓகே ஓகே ஓகே. அதில் பாஜகவுடைய ஒரிஜினல் ஆட்கள் 29 நிற்பாங்க. மீதி 6 வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தாமரை சின்னம் தான். ஓகே ஓகே ஓகே. அதில் வந்து புதிய நீதி கட்சி ஏசி சண்முகம் 1 தாமரை. அவர் ஏற்கனவே வேலூரில் நின்று அதிகப்படியான வாக்குகள் வாங்கி 2வது இடம் வந்தார் தாமரை சின்னத்தில். ஐஜேகே 2 பாரிவேந்தர் கட்சி. ஃபார்வர்ட் பிளாக்கு 1. பெருந்தலைவர் மக்கள் கட்சி என்ஆர் தனபாலன் 1. தமாமுக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமாக என்னான்னு தெரில, அது என்னான்னு அவங்களுக்கு 1. அமமுக இவர் டிடிவி
8 சீட்டு குக்கர் சின்னம் அவங்க சின்னம். தமிழ் மாநில காங்கிரஸ் 4 அவங்க சின்னத்தை வாங்கிட்டு நிற்பாங்க, ஏதாவது தனி சின்னம். இதுதான் இன்னைக்கு அவர்களுடையது. இன்னும் லிஸ்ட்டு வரல. இது நமக்கு கிடைத்த பிரத்யேக தகவல். காலையில் நம்ம தான் போட்டோம், மெயின் ஸ்ட்ரீம் சேனல் கூட என்னென்னமோ ஊட்டியிருந்தாங்க, அந்த எண்ணிக்கை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ எடுத்து விட்டுருவாங்க, மத்தியானம் மேலே எடுத்து விட்டுருவாங்கன்னு வச்சிங்களேன். இது காங்கிரஸ் இந்த இதிலேருந்து இவர்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. நாளைக்கு நாளன்னைக்கு தொகுதிகளை பிரிக்கிறதுல 4 நாளில் அறிவிச்சிருவோம், தொகுதிகள்லாம் அறிவிச்சிருவாங்க, வேட்பாளர் தொகுதிகள் மற்ற இதெல்லாம். அநேகமாக டி நகர் பாஜக நிற்கும். நேரத்தை பேசணும்ல, ஆமாம், பாஜக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது இல்லை சார், இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்டிஏக்கு வந்து அதிமுக தலைமை தான் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் தொகுதி பங்கீடை பற்றி பேசுறதுக்கு ஏன் டெல்லி பயணம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? அண்டார்டிகாவில் கூட பேசுவாங்க, என்ன இப்போ இல்லை அதுதான் ஏன் இங்கே வந்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இங்கே பேசி முடிச்சுட்டு தான் அங்கே உட்காந்து ஃபைனல் பண்ணுறாங்க. சரி, நான் கேட்குறேன், 2011 இங்கேருந்து கலைஞரே போனார். அதான் சார் அவங்க போனாங்க, ஏன் இவங்களும் போகிறாங்கன்றதான் கேள்வி. எல்லாரும் போவாங்க. என்டிஏ உடைய தலைமை வந்து டெல்லி. இல்லை அவர் தேர்தல் பொறுப்பாளர்ன்ட்டு பியூஷ் கோயல் அறிவிச்சதுக்கப்புறம் அவர் இங்கே சென்னை அவரும் தான் அங்கே இருப்பார். அதான் நாளைக்கு கூட வராரு சென்னைக்கு. அப்படி வரும்போது ஏன் எல்லாருமே அங்கே போனது இதுக்கு மட்டும் இல்லைங்க, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது அவங்கள்ட்ட. அது எல்லாத்தையும் உட்காந்து செட்ரேட் பண்ணுறது தான் போகணும். இப்போ அண்ணாமலை ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் சரியில்லைங்க. நயினார் நாகேந்திரன் மேலே சில இது இருக்குது, அமமுகவுக்கு சில பிரச்சனை இருக்கும், எல்லாமே உட்காந்து போயிருக்காங்க. ஆமாம், அதை செட்ரேட் பண்ணுறதுக்கு இதை விட அங்கே இன்னும் ஈஸி. இப்போ அமமுகலாம் அமித்ஷா மூலிமா தான் உள்ளே வந்தது, அதனால் சில இதெல்லாம் பேசுவாங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் என்னென்ன நடவடிக்கை, ஏன் பாஜக, அதை இங்கே உட்காந்து பேச முடியாது. எல்லாருடைய கோரிக்கையும் ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருக்கும். சில விஷயங்களை கேஸு ஸ்ட்ராங் பண்ணணும். தேர்தல் ஆணையம் பாருங்கள், பட்டியே கட்டி ரெடியாகுது, 8-10 பட்டி. சொன்னால் கூட நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன்னு அந்த கேஎன்ஆர் செல்வராஜின்னு ஒருத்தர் அதிமுகவில் இந்த சமூக வலைதளத்தில் ஒரு ஸ்பீடாக இருக்கிறவர், அவர் வேட்பாளராக கூட விருப்பம் பண்ண போட்டிருக்காரு போல். அப்போ அவர்லாம் போய் நின்று எடுத்து போடுறாரு. அப்போ இதுக்கு அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு இந்த புகார் புறம்பானது, உண்மைக்கு புறம்பானதுன்னு போகிறாங்களாம். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும். அந்த மாதிரி பல விஷயங்கள் இது. நான் ஏன் அந்த கேள்வி முன் வச்சேன்னா, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக தலைமைன்னு சொன்னாலுமே பாஜகவோட அப்பர் ஹேண்ட் தானே ஓங்கி இருக்க மாதிரி. அதிமுக தலைமை தமிழ்நாட்டில் ஓவரால் டோட்டல் எலெக்ஷனும் தமிழ்நாட்டில் தானே, அதனால தான் அந்த கேள்வி வச்சேன். அது என்ன இங்கேருந்து அங்கே போனால் உடனே தலைமை இது இவனுக்கு உருட்டுறதுக்கு நீங்களே யாரையா ஆகிட்டீங்களா? இல்லை, அந்த கேள்வி வருதேன்ட்டு கேட்டேன், அவ்வளோதான் சொல்கிறேன். அந்த கேள்வி அண்டார்டிகாவில் கூட போய் நடத்துவாங்க. உனக்கு என்னப்பா, நீ இவ்வளோ யோகியம் பேசுகிறவன், உன் கட்சி உன் கூட்டணி கட்சி உனக்காக உழைச்சவன், சிலுவை சுமந்தவன், பேரை கெடுத்துக்கிட்டவன், மதிப்பை கெடுத்துக்கிட்டவன், நீ என்ன சொன்னாலும் என்ன தப்பு பண்ணாலும், மலையை குடைஞ்சாலும் மணலை குடைஞ்சாலும் ஆற்று மணல் இது பண்ணாலும் ஆள் எடுக்கிறதுல நீ ஊழல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு அந்த பக்கமே திரும்பாமல் இருந்தவன், ஆணவ கொலை நடந்தாலும் அது தனிச்சட்டங்கள் கேட்டாலும் தூய்மை பண்ண எதை பற்றியும் கேட்காம உனக்கு முட்டு கொடுத்து தொழிற்சங்கம் வைக்கிறது கூட அனுமதி நீ வந்து அந்த ஆலை பக்கம்தான் நீ போய் நின்ன. அது உனக்கு கொடுக்காத தொழிற்சங்கத்துக்கு நன்றி சொன்ன இடதுசாரிகள். இப்படிலாம் இருந்தும் அந்த கட்சிகளை அடிமைப்படுத்தி நீங்கள் 5 சீட்டு அப்படி நோக்கடிச்சிக்கிட்டு இங்கேருந்து பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் அங்கே போய் ஒன்றா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பேசிட்டு வராங்களோ, அது வந்து ஐயோ 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 இங்கே ஐயோ ஐயோன்னு கத்தினுக்கிறாங்களா, அதை பாருங்கப்பா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் அதை பாருங்கள். இது மட்டும் 5 தொகுதிகளை வலியுறுத்துகிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, 6 தொகுதிகள் கிடைக்குமா அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு பேசுங்க, உள்ளக எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு. அதனால் இவர்கள் வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஜொல்லாவலன்னு அங்கே கூட்டணி ஆச்சு. என்டிஏ அலைன்ஸ் மேனோன்னே பார்த்துங்க என்ன சொன்னார், என்டிஏ அலைன்ஸுன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிலாம் வரிக்கு வரி டீகோடுன்னுவாங்கள்ல, அந்த டீகோட் பண்ணுற வேலையை பண்ணி சலிச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஜனங்க உடனே எடுத்து போடுறாங்க. அவன் கருணாநிதி போகலையா 2011 அப்படின்னு. அது கேட்டால் முதல்வர் மாநாட்டுக்கு போனேன், போயிட்டே வந்துட வேண்டியதானே, நீ போனது அதுக்கு தான்றதான் நாங்கள் சொல்கிறோமே அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்ல. அதனால் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் சில்லுண்டி வேலைங்க. இதெல்லாம் டீகோட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு பேசியிருந்தா அப்படின்னா ஏன் இவங்க தான் உருட்டினாங்க 80 தொகுதிகள் பாஜகவிற்கு. எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டுட்டு எஸ்பி வேலுமணியை முதல்வராக்க போகிறார்கள் அப்படின்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் உருட்டினார். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும். சரி சார், இந்த நேரத்தில் வந்து தேர்தல் கருத்து கணிப்புலாம் பல இது வந்துகிட்டு இருக்கு, நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை தனியாக நிற்கிற தாவேகா வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், முக்கியமாக யாரோட ஓட் ஷேரிங் பிரியும்?
பல தடவை பேசிட்டோம். மெயினாக அவர்களுடைய கோர் ஓட்டு, டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு, திமுகவுடைய சிறுபான்மை தனக்காக வைத்து கொண்டிருக்கிறான்ற 13% சிறுபான்மை வாக்குகள் விஜய் ரசிகர்கள் போன தடவை இவங்களுக்கு போட்டது. அதே ரசிகர்கள் இப்போ வெளியில் வந்து விஜய்க்காக போட போகிறாங்க. இதை எடுத்தாலே 15% வரையும் போயிடும். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை எப்படி சார் இருக்கும்? நகர்ப்புறங்களில் தாவேகா கணிசமான வாக்குகளை இளைஞர்கள் மத்தியில் வச்சிருக்குது, பெரும்பாலான மக்கள் மத்தியில். அப்போ நகர்ப்புறங்களில் இவர்கள் பிரிக்கிற வாக்கு நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங்காக இருக்கும். சென்னையில் 16 தொகுதினா 16மே அடித்தாங்க திமுக கூட்டணிகள். இப்போ அது வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி தாவேகா பிரிக்கிற வாக்குகள் என்டிஏ தட்டிட்டு போகுது. அதுதான் நடக்க போகுது. அதனால தான் பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிட்டு இருக்கு. அதனால் தாவேகா அவர்களும் ஒன்றில்லாமல் போய் திமுகவையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறார்கள் என்பதுதான் எல்லோருடைய கணிப்பும். இன்றைக்கி வந்து பெருசாக பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா டுடே வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்டிஏ கூட்டணி வந்து 140 இடங்களை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த எண்ணெய் கிணறுல மெசைல் போட்ட மாதிரி டமால்னு வச்சு செதன்னுக்குது. இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு அவங்க வெளியில்லை, அதிமுக நடத்தின இன்டர்னல் அந்த கருத்து கணிப்பை எடுத்து அவங்க பேசுகிறாங்க. அதில் என்ன வந்திருக்குன்னா, வட மாவட்டங்களில் உங்களுக்கு தாவேகா பெரிய அளவில் இவர்களுடைய பிரிக்கிறாங்க. திமுகவுடைய ஓட்டை தாவேகா பிரிக்கிறது. 64% ஆன்டி இன்கம்பன்சி, அதை அறுவடை செய்வது ஏடிஎம்கே. வட மாவட்டங்கள்லன்னு எடுத்துக்கிட்டோம் வச்சுக்கிங்க. ஏன் வட மாவட்டங்களில், அதாவது டிஎம்கே ஓட்ஸ் இன் நார்த் ரீஜியன் மே கோ டு டிவிகே. ஏன்னா பட்டியலின மக்கள் அதிகம், வட மாவட்டங்கள் பெரும்பாலும் நகர்ப்புற ஒரு இது. இந்த இடங்களில் திமுக வந்து வலுவான வாக்கு இதை வச்சிட்ருக்காங்க, விசிகா இவங்கெல்லாம். இப்போ அந்த இடங்களில் முழுவதுமே அந்த வாக்குகளை தாவேகா பக்கம் நகர்கிறது. நான் சொன்னேன்ல. ஆமாம். இப்போ அது எல்லாமே நீங்கள் டிஎம்கே கூட்டணிக்கு அடி வாங்குச்சுன்னா அந்த இடத்துல பாமக அதிமுக இந்த செல்வாக்கு வந்து அவர்கள் அந்த இதை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் இதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதே மாதிரி ஏஐடிஎம்கே சர்வே 64% ஆன்டி இன்கம்பன்சி இன் பார்ட்டி. ஆன்டி இன்கம்பன்சி வந்து அரசுக்கு எதிரான மக்களுடைய கோபம். 64% இவர்களுக்காக அதிமுக பக்கம் சாயிருக்கு. ஏன்னா ஏன் ஆன்டி இன்கம்பன்சியை தாவேகா தனக்கான இதை மாற்ற முடியாது? அது மீதி 36ன்னு தாவேகாக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. இல்லை மற்ற கட்சி இவர் சீமான் இருக்கார், அவர் அறுவடை பண்ணுவான். ஏன் இவர்களுக்கு போகல பெருசாக ஏடிஎம் போகுதுன்னா, இன்றைக்கி டிஎம்கேக்கு நேரடியாக அட்டாக் பண்ணி பேசுறது, போராட்டம் நடத்துறது எல்லா இதுவும் பல முனை. இப்போ இவர் இருக்கார், டிடிவி இருக்கார், நயினார் இருக்கார், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், இது எல்லாமே அடிக்கிற அடி வந்து மக்களுடைய இது வந்து கோபம் அவர்கள் சர்வே பண்ணுறதுக்கு. ஏன் தாவேகாக்கு போகாது அப்படின்னா, தாவேகா இப்போவும் வேட்பாளர்களுக்காக தடுமாறிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று அவர்களுடைய அரசியல் கருத்துக்கள், எதிர்வைக்கிற கருத்துக்கள் யார் அடிக்கணுமோ அங்கே விட்டுட்டு தன்னிலை விளக்கமாக தான் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்காணல் ஆமாம், நாங்கள் இன்னும் முடியல. அது எப்படியும் ஏப்ரல் 23 முடிச்சிருவாங்க. சரி. அப்போ என்ன ஆகுதுன்னா, தன்னிலை விளக்கம் நாங்கள் கூட்டணிக்கு போகல, நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி தான் இன்னும் இறங்கி அடிக்கவே ஆரம்பிக்கல. அவங்க தலைவருங்க யாரும் பிரச்சாரத்துக்கு கிளம்பல, பெரிய பிரச்சாரகர்களும் கிடையாது அவங்க இதில். ஒரிஜினலாம் பேசினார்னா 10 ஓட்டுக்கு இது தலைவரை தாவேகாக்கு அப்படின்னா, இவர் போய் பேசினாருன்னா 4 ஓட்டு இங்கே வந்துடும் என்டிஏக்கு. அந்த மாதிரி தான் அவர் ஏதாவது பேசி வம்பிழுத்துட்டு இருப்பார். எத்தனை கேஸ் வாங்க போகிறாரோ தேர்தல் முடிகிறதுக்குள்ள. இது ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் அனுபவம் இவர்களுக்கு இல்லை. விஜய் பிரச்சாரத்துக்கு கிளம்பணும், அதுக்கு ஏதோ 2 ஹெலிகாப்டர் வாடகை எடுக்க போகிறாங்க, 234 தொகுதின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியாது. இது ஒன்று. இது இல்லாமல் வேட்பாளர்கள் 234 தொகுதியிலையும் ஆதிக்கம் செலுத்துவாங்க எல்லா கட்சிகளிலுமே. அப்போ வேட்பாளர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற இதுக்கான ஏற்பாடு இவங்கள்ட்ட இருக்கான்னா ஒரு 20 தொகுதின்னு வச்சுக்கோங்க. மீதி கட்சிக்காரங்களுக்கே துட்டு கேட்குறாங்க, கட்சிக்காரங்களே வர முடியல. அப்போ அந்த இடத்துல ஊரில் எவனோ பணக்காரன் தான் கூட்டுவானா? அப்போது கட்சிக்காரன் 2 பேர் வெயிட்டாக இருக்கிறான், எவனோ ஒரு பணக்காரன் துட்டை கட்டு தாவேகா சார்பாக நிற்கிறான்னா தொண்டர்களே முதல்ல வேலை செய்ய மாட்டான். ஆமாம், கட்சிக்குள்ளே ஒரு பிளவு. இப்போ மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானோர் கட்சி முடிவுக்கு எதிராக வருத்தத்தில் இருக்காங்க.
புஷி ஆனந்த் கடும் வருத்தத்தில் இருக்கார். மற்ற தலைவர்களும் என்னடா அந்த மாதிரி போச்சே, ஒன்றா இருந்திருந்தா எளிதாக நம்ம ஜெயிச்சிருக்கலாமே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 45 சீட்னா அதில் 20 சீட்டு கீ போஸ்ட்டில் இருக்கவங்களே வந்திருப்பாங்க. ம். ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும்ல. இப்போ புஷி ஆனந்த் தேர்தலில் நிற்கிற மாதிரி தெரியல. ம். விஜய் நிற்க போகிறார். விஜய்க்கு எதிராக திமுக கடுமையான ஒரு வியூகத்தை எடுத்திருக்கு. முக்கியமான விஐபியை நிறுத்துவது பெரம்பூரில். ஓ. 2 ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று ஜோயல், இளைஞர் அணியில் முக்கிய தலைவர், உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப நெருக்கம். தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் நிற்கிறதா இருந்தது, ம். அங்கே இல்லை, சென்னைக்கு வராரு, பெரம்பூரில் நிற்கிறாருனாங்க. அவர் பெரம்பூரில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லாவிட்டால் அமைச்சர் சேகர் பாபு, ஓ, அவரை இறக்குவதாக ஒரு தகவல் வருது. அவர் இதற்காக 2 தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார். ஒன்று வழக்கமான என்ன துறைமுகம் அல்லது ஆர்கே நகர், இன்னொன்று பெரம்பூர் அப்படின்னு ஒரு தகவல் நேற்றிலிருந்து கசியுது. சேகர் பாபுவை விஜய்க்கு எதிராக இறக்குனா அவருடைய ஃபீல்டு ஒர்க் தெரியும்ல, அடித்து நவுத்திடுவார். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா மரண பயத்தை காட்டி விட்ருவார். அதனால் சேகர் பாபு இன்றைக்கி ஏதோ பதிலடி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னா இன்னைக்கு கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட பவள விழா கண்ட கட்சி வந்து பால்வாடி கட்சிக்கு வந்து பாடம் புகட்டும் சொல்லியிருக்காங்க. அதுதான் சிங்க் ஆகுது. பவள விழா கட்சி பவள விழா பாப்பாலாப்பா பாறை பால்வாடி கட்சிக்கு பாடம் புகட்ட போகுது அப்படின்னு. அப்போ இது என்னன்னா இங்கே குறி வச்சு இறக்குறாங்க ஆளை. இந்த மாதிரி பல இடங்களில் எங்கே தாவேக்கா 1-2 ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட அங்கேயும் கடுமையான போட்டியை கொடுக்கலான்னு. நீங்கள் வாணியம்பாடியில் நல்ல தாவேக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இடத்துல இப்போ ஜவாஹிருல்லாவை அங்கே உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்துவதாக ஒரு தகவல் ஓடிக்கிட்டு. அப்போ அங்கே போட்டி கடுமையாகுமா ஆகாதா? ஆம்பூர்லேயும் தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே தாகிரா நிற்கிறாங்களா? பாவம், அந்த இம்தியாஸ் செலவெல்லாம் பண்ணார், அவர் நிற்கிறாரான்னு தெரியாமல் ஒரு இது ஓடிட்டு இருந்தது. இப்போது அங்கே பிரேமலதாவை நிற்ப வைப்பதற்கான இது ஒரு கல்லில் 2-3 மாங்காய். என்னென்னா பிரேமலதா வந்து இது கேட்குறாங்க, ரிஷிவந்தியம். அங்கே வசந்தம் கார்த்திகேயன் இருக்கார், திமுகவுடைய முக்கியமான ஒரு ஆள், ஏவாவேலுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி. அவர் எனக்கு எதிராக வலுவான வேட்பாளரை போடுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன் அப்படி இப்படின்னொன்னே, எப்பா நீயே வேட்பாளரில் அந்நியார் கேட்டுனுக்கிறாங்க அந்த தொகுதின்னு அவர் பயந்துட்டார். அப்புறம் ஆளை கீழே பிடிச்சி இது பண்ணி இப்போ வரைக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. ரிஷி வந்து எனக்கு வேணும், நான் நிற்கணும் அப்படின்னு. இல்லை கிடையாது, உங்களுக்கு வேணால் நாங்கள் விருதாச்சலம் தரோம் இல்லாட்டிதுன்னு. இப்போ ஆம்பூர் அவங்க தொகுதியை சொந்த ஊர், அங்கே குடியாத்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பக்கம்தான் அவங்க ஊர். அங்கே போய் நில்லுங்க நீங்கள் பார்த்துங்க. அப்போ தாவேக்காக்கு எங்கேயாவது வெயிட்டாக இருந்தால் அங்கேயே இந்த மாதிரி ஒரு கடுமையான வேட்பாளர்களை போட்டு காலி பண்ணுற வேலையை திமுக பவள விழா பாப்பா ஆரம்பித்திருக்கிறது. பாப்பா அல்ல பாறை என்பதை இவர்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம். ஆமாம், இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வட மாவட்டங்களில் தாவேக்காவை காலி பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கு. இந்த வேலை போகுது. இது யாருக்கு லாபமாக போவோம்? என்டிஏக்கு போய் முடியும் இந்த லாபம். ஒன்லி ஏடிஎம்கே சீன் அஸ் ஆல்டர்னேட்டிவ், அதிமுக மட்டுமே மாற்று அப்படின்னு மக்கள் அந்த சர்வேயில் வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் யார் எப்போ மாற்றுன்னு நினைப்பாங்க? இந்த தொகுதியில் இவர் நிற்கிறாருப்பா, இவர் வந்து வெயிட்டான ஆளுப்பா, திமுகவில் இவர் நிற்கிறாரு, அதிமுகவில் இவர் நிற்கிறாரு வெயிட்டான ஆள், இதில் என்டிஏ இது தாவேகள் யார்ப்பா நிற்கிறா தெரிலப்பா, அந்த ஊரில் ஏதோ ரைஸ் மில் வச்சுக்கிறாரு அவராம், யார் அவர் தெரில, தாவேக்காரா? தாவேக்கார் இல்லை, ஆனால் நிற்கிறாரு அப்படியா அப்போ அப்படின்னு அவருக்கும் பிரச்சாரம் பண்ண தெரியாது. இன்னொன்று, மக்களை இந்த விவகாரத்தை எடுத்து நேரடியாக மக்கள் பக்கம் நிற்கிறது, இந்த பிரச்சனையை திமுக எதிராக பேசுறது, அந்த லாபத்தை கன்வெர்ட் பண்ணி தன் பக்கம் சாதிச்சு கொண்டு வர்றது, இது யாருக்கு இருக்குன்னா ஏடிஎம்கேக்கு இருக்கும். ஏடிஎம்கே லைட்டாக இருந்தால் அங்கே டிஎம்கேக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் தோழமை கட்சிகள் நிற்க வச்சா கூட அந்த இடம் காலியாக போயிடும். டிஎம்கே இருந்தால் டஃப் கொடுத்துட்ருக்கோம், தோழமை கட்சி நின்னாலும் அந்த தொகுதி போயிட்டுருக்கோம் கையை விட்டு. அதே மாதிரி ஏடிஎம்கே நின்னா ஜெயிச்சுட்ருக்கோம், தோழமை கட்சி கொடுத்தா போயிடும். ஆமாம். அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கே பிரச்சனைன்னா நீங்கள் தாவேக நிலையை நினச்சி பாருங்கள். 50-60 பேர் மட்டும்தான் இருக்கான், மற்றெல்லாம் வெளியில் இருந்து ஆளை இறக்குமதி பண்ணி பண்ணுறோன்னா அது எப்படி இருக்கும்? அப்போது ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்துவது ப்ளஸ்ஸு திமுகவுக்கு மாற்று
வேணாயா நல்லா சரியில்லை இந்த தடவை இவங்களுக்கே போடுவோம் அப்படின்னா மக்கள் எங்கே யோசிப்பாங்கன்னா வேட்பாளர் தரம் ஒன்று அந்த இடத்துல வேட்பாளருடைய இது அந்த இடத்துல ப்ளே பண்ணும். அப்போ அந்த இடத்துல ஏடிஎம்கே தன்னுடைய இருப்பை அதனால ஆல்டர்னேட்டிவ் யாருன்னா ஏடிஎம்கே தான். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக யாருக்கு போகும்? ஏடிஎம்கேக்கு போகுது 64% அப்படின்றது இந்த தகவலில் வந்திருக்கு. அடுத்து அலையன்ஸ் விக்ட்ரி 135 to 140 சீட்ஸ். இப்போ இருக்கிற நிலமையில் இன்னும் இவர்கள் அடிச்சுக்கிட்டு திடீர்னு சிபிஎம் நான் வெளியே போகிறான்னு சொல்கிறது, இல்லாட்டி சிபிஎம் மனசு நோக்க வச்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? எது வேணாலும் நடக்கலாம். மனம் இருந்தாலும் வெளியே போயிடுவாங்க, தோத்தாலும் பரவாயில்ல போடா அப்படின்னு. வெளியே போய் இங்கெல்லாம் வர மாட்டேன். ஒன்லி தாவேகா கூட போகலாம். அதான் சொல்கிறேன், ஏதாவது நடக்கலாம். அதுக்கு தாவேகா கதவு திறக்கணும். கியா விஜய் கியா பார்ட்டி? சிபிஎம் நேஷனல் பார்ட்டி பிரகாஷ் காரட் இருக்கட்டும், எங்களுக்கு என்ன ஆனுவோம்? இல்லைங்க விஜய் தெரியுமா அவனுக்கு? விஜய் தெரியுங்க, பேச வந்திருக்கோம் சொல்லுங்கள். முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க, புஷியை பாருங்கள், அவங்களாம் பாருங்கள். ஜான் தெரியுமா? தெரியும். அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா? ஏங்க நாங்கள் தனி பார்ட்டிங்க. சரி பேசிட்டு வாங்க போங்க. என் நிலமையை பாடுறா. எங்கெங்கேயோ இருந்தோம், ஸ்டேரிங் கமிட்டியாக இருந்தோம் ஒரு காலத்தில். எங்கே? இந்தியாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைஞ்சதில் யார் ஸ்டேரிங் கமிட்டி தலைவர்? இறந்து போன மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி. அவ்வளோ பெரிய 55 எம்பி வச்சுருந்தோம். இன்றைக்கி பிள்ளைகா பசங்கள்லாம் பேச வேண்டியதாகுது. இவன் யாருன்னு தெரில, செக்யூரிட்டி கியான்றான் ஜாவுன்றான், நடாது. அதனால் இது பேசாமல் நம்ம அங்கேயே 5 சீட்டு வாங்கி நின்றுக்கலாம் போல். அங்கே தெரிஞ்ச வாட்ச்மேன் தான் கமலாசன், உள்ளே விட்டுருவார். இங்கே பாரு யாருன்னு தெரிலன்னு. அப்போ அந்த மாதிரி நிலமை இன்றைக்கி இருக்குது. அதனால் 135 to 140 தொகுதிகள் இன்றைய நிலைமை. நாளைக்கு பிரச்சாரங்கள் ஸ்பீடாகி ராகுல் காந்தி முறுக்கிட்டு இருப்பார். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஊருக்குள்ளே போகும்போதெல்லாம் ஜனங்க என்ன வேடிக்கை தெரியும். அப்போ ஜனங்களுடைய கோபம் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. பல எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க, நம்ம பேச தான் போகிறோம். அப்போ அந்த மாதிரி இடங்கள் பல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் 135 to 145ன்றது 155 160 இடங்கள் கூட இந்த கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோ இம்பேக்ட் ஆஃப் டிவிகே இன் சவுத் தமிழ்நாடு. தென் மாவட்டங்களில் உண்மைதான். நான் விசாரித்த வரைக்கும் இப்போ கூட ஒரு பத்திரிகையாளர் மதுரையில் இருக்கார், சர்வே இதில் தான் இருக்கார். அவர்கிட்ட நான் பேசினேன். சார் நகர்ப்புறங்களில் மட்டும் மதுரை இந்த மாதிரி முக்கிய நகர்ப்புறங்களில் மட்டும் எங்கே கேட்டாலும் தாவேகா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்டீரியர் போயிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை சார். அதனால் சவுத்தில் பெரும்பாலும் காஸ்ட்டு வேட்பாளர்கள் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அங்கே தேவேந்திர குல வேளாளர் சமூகம், இது முக்குலத்தோர், இது அந்த சார்ந்த தலைவர்கள் சில பசங்களே சொல்கிறாங்களாம், எங்கள் ஊர் தலைவர் என்ன சொல்கிறாரோ நான் அதுக்கு தாங்க ஓட்டு போடுவேன். அப்போ அந்த மாதிரி சரி அதெல்லாம் மீறி தட்டி தூக்குற அளவுக்கு பிரச்சாரத்தை விஜய் கொண்டு போவாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஆமாம், அதுதான் பிரச்சனை. டிஎம்கே ஓட்ஸ் இன் நார்த் ரீஜியன் மே கோ டு டிவிகே. போகலாம் டிவிகேக்கு நார்த் ரீஜியனு. அதான் சொன்ன ஏற்கனவே பேசிட்டோம் வட இதில். அப்போ இந்த மாதிரி ஒரு நிலமை இன்றைக்கி இருக்குதுன்னு ஏடிஎம்கே எடுத்த இன்டர்னல் சர்வேயில் இது வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற அந்த இதை நோக்கி தான் அந்த இன்டர்னல் சர்வேவும் இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது, தாவேகா டிஎம்கேவுடைய கோர் ஓட்டை பிரிப்பாங்க. பட்டியலின இளைஞர்கள், சிறுபான்மை மக்கள் ப்ளஸ்ஸு விஜய் ரசிகர்கள் வாக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது டிஎம்கே கூடிய கோர் ஓட்டை பிரிக்கிறாங்க. பட்டியலின இளைஞர்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் அதிகம் இருக்கும். வேலூர், ஆணியம்பாடி, ஆம்பூர் இந்த சைட்லாம் எடுத்துட்டிங்கன்னா சிறுபான்மை மக்கள். இந்த வட சென்னை, இந்த நம்ம சென்னையில் பல தொகுதிகள். அதே மாதிரி தென் மாவட்டங்களில் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அதெல்லாம். இது இல்லாமல் நீங்கள் தென் மாவட்டங்களில் இவங்க பெருசாக இல்லை. அங்கே கிளாஷை ஏடிஎம்கே டிஎம்கே தான். விஜய் பிரிக்கிற வாக்குகள் போன தடவை கமல்ஹாசன் பிரித்து கவுத்தி விட்டார்ல ஆளுங்கட்சியை, அந்த மாதிரி இந்த தடவை ஆளுங்கட்சியை கவுத்தி விடுவார் அப்படின்றது தான். இது திமுகவுக்கு நன்றாக தெரிகிறது. அதற்கேற்றாற்போல் காய் நகர்த்த முயற்சிக்கிறார்கள். அதில் அவர்கள் ஓரளவு வெற்றி பெறலாம். அந்த வெற்றி தான் அவர்களுக்கு 60-70 சீட்டுகளை பெற்றுத்தரும் அப்படின்றதான் எனக்கு இன்றைக்கி புரியுது. ஓகே, நாளைக்கு போக போக அதோடைய டெவலப்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பேச முடியும். சரி சார், தொகுதி பங்கீடை பொறுத்தவரை திமுக சைடில் எப்படி சார் போயிட்டுருக்கு? இடியாப்பு சிக்கலாக போயிட்டுருக்கு. 191 தொகுதி கையில் இருக்குது இப்போதைக்கு. அதை மற்ற கட்சிகளுக்கு எப்படி அவங்க பிரித்து தருவாங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து ஏன் 191 பிரித்து கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது சொல்கிறேன். இப்படி சொல்கிறீங்க. அதில் இவர்களாக தேடிக்கொண்டது தான் அந்த இதெல்லாம் பிரேமலதா இவங்கெல்லாம்.
இன்றைக்கி பெரிய ஊவா முல்லா குத்திக்கிட்டு இருக்கிறது சிபிஎம். அவர்களுக்கும் கௌரவ பிரச்சனை. மாநாட்டில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பேட்டா சிங்கிள் டிஜிட்னா வெளியே வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். தோத்தாலும் பரவாயில்ல. நம்முடைய மானத்தை காப்போம். இந்த தடவையும் உள்ளே போய் ஒன்றும் இல்லாமல் போனீங்கன்னா அதோட முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சிபிஐக்கு 5 தொகுதி எல்லாரும் குறைக்கிறோம், உங்களுக்கும் 5 தொகுதி வாங்கிட்டு போங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. சிபிஎம்முக்கு ஜெயிக்க வைக்கிறதுலாம் எங்கள் பொறுப்புன்னு. இதில் சிபிஎம்முக்குள்ளே இருக்கிற தலைவர்களே இதுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுத்துருக்காங்கன்னு நான் பதிவு போட்டேன்னு சொன்னேன்ல. ஆமாம் ஆமாம். இன்றைக்கி அதிலிருந்து ஒரு மூத்த தலைவர் என் லைனில் வந்தார். எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை திட்ட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தோழர் போட்டிருக்கீங்க? ஆமாம், நல்லா மார்க்சியம் இதெல்லாம் படித்தவர், நடைமுறை தெரிஞ்சவர், அந்த காலத்தில் நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணாலும் நல்லா போட்டுறீங்க தோழர், கரெக்டாக போட்டுறீங்க, குறிப்பாக கே பாலகிருஷ்ணன் பற்றி அப்படின்னாரு. ஆமாம் தோழர் அப்படின்னேன். நல்ல சோர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாரு. சோர்ஸ் யாருன்னு கேட்கல. இதுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தர் பேசினவர் கேட்டார் யார் என்ன எப்படின்னு. இன்றைக்கி பேசினவர் நல்ல சோர்ஸ் வச்சுருங்க, சோர்ஸு கரெக்டாக இருக்குது உங்கள் தகவல் அப்படின்னு. இது இல்லாமல் பல கட்சி தலைவர்கள் அவர்களுக்குள்ளேயே பேசிட்டு தான் வந்த தகவல், கட்சி தோழர்கள் இதெல்லாம் ரொம்ப பக்காவாக போட்டிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை போட்டிருக்காரு அப்படின்னு. இந்த ஒன்றும் தெரியாத ஆகாதவங்க கீழே சுற்றுறதுங்க, நமக்கு கட்சி பற்றி தெரியுமா அதை ஊட்டிகிட்டு இருக்குது. சில பேர் ரொம்ப நாளாக ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன், கட்சி பற்றி பேசினாலும் கோவம் சண்டைக்கு போயிடுவேன். அப்போ கட்சியும் அப்படி இருந்தது. அதனால் அந்த கோவம்லாம் நான் ரொம்ப வெறித்தனமாக கோவம் போட்டு சண்டை போட்ட காலம்லாம் உண்டு. அந்த மாதிரி இருப்பாங்கள்ல இன்றைக்கும், அடுத்தடுத்து பயிற்சி பெற்று வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமாம். அப்புறம் உண்மை தெரிஞ்சுன்னு வெளியே போவாங்க, இல்லாட்டி கட்சிக்குள்ளேயே அப்படியே மழுங்கி போயிருப்பாங்க. என்ன சொல்லு, இந்த மாதிரி சண்முகம் ரொம்ப கோபமாக பேசிட்டாராம். அப்படியா, கோபமாக பேசிட்டாரா, சரி சரி. அப்புறம் வேறு கே பாலகிருஷ்ணன் கூட, சரி 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 அப்படி. ஆனால் அவனுக்கு தெரியும் உன் வீரன் என்ன, அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, என்ன மாப்பு எங்கே போகிற அப்படின்வான். இல்லை அந்த மாதிரி எல்லாம் தெரியும், இங்கே நில்லு, நமக்குன்னு எவனா வருவான், அவனை அடிப்போம், நீ என்ன சண்டை போட எனக்கு தெரியாது அப்படின்னு. அந்த மாதிரி தான். அதனால் அந்த மாதிரி மழுங்கி போனவர்களும் இருப்பார்கள். அதனால் 5 தொகுதி கேட்குறதா, இதுக்கு இன்னும் 2 தடவை மாநில செயற்குழு கூட்டமாக. மாநில செயற்குழுவில் தான் மெஜாரிட்டி திமுக ஆளுங்க தானே இருக்கிறாங்க. எந்த மாநில செயற்குழுல? சிபிஎம். எப்பா கொடுக்கறத வாங்கிட்டு போப்பா, ஏப்பா அப்படி சிதம்பரத்தை விட்டுறாத, கேட்டு வாங்கப்பா அப்படி. இந்த மாதிரி தான் இருக்காங்க. பொலிட் பீரோவிலிருந்து யாருக்கு எந்த பொறுப்புன்னு தெரியல, போட்டிருக்கேன் நான். பொலிட் பீரோலேருந்து வந்து கே பாலகிருஷ்ணன் உட்காந்துருப்பார். பொலிட் பீரோ மெம்பர்கள்லாம் இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு வரதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். முன்னெல்லாம் பொலிட் பீரோன்னா அது ஒரு கெத்து இருக்கும். தோழர் பொலிட் பீரோ பெரும்பாலும் வரமாட்டாங்க, இங்கே இருக்கிற தலைவர்கள் வீட்டாக இருப்பாங்க. இப்போ பொலிட் பீரோ மெம்பர்கள், அவர் தெரியுமா, கட்டுப்பாட்டு குழு தலைவர் அவர் ஜி ராமகிருஷ்ணன், அவர் எதுக்குப்பா இங்கே வர்றாரு? டெல்லியில் இருக்க வேண்டியது, பேச்சுவார்த்தைலாம் எதுக்கு வரீங்க? இங்கே இருக்கிற தலைவர்கள் தான் பேசணும், அதான் மரியாதை. அப்போ இவ்வளோ பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஏப்பா ஒத்துக்குப்பா, என்ன ஒத்துக்குப்பாவா, மாநாட்டில் வாங்கி கட்டிட்டு நான் தானே, ஏன் நானும் தான் வாங்கி கட்டினேன், எப்படி சமாளித்தேன் அந்த மாதிரின்னு. அதெல்லாம் முடியாதுன்னா இரு நான் பேசிக்கிறேன், கூட்டத்தை கூட்டினோன்னே என்ன தலையை போவார். எத்தனை 5 தொகுதியும் நாங்கள்லாம் எண்ணி பார்த்தா அதிகமாக இருக்குது. திரும்பி பார்த்தா சண்முகம் இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ரைட், சரிங்க தோழர், நம்ம கட்சி அதான் எனக்கு எழுதுறானுங்க, கட்சியில் தெரியுமா பேசி வச்சு கூட்டு முடிவு தான் எல்லோரும் ஏற்றுக்குவோம். ஆமாம் அதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, நீ கூட்டு முடிவை எப்படி எடுப்பேன்றதானே மேட்ரு. பேனல்னு வரோம் மாநாட்டில், பேனல்ன்றது யார் எடுக்கிறது? கட்சியுடைய தலைமை எடுக்கும். அப்போ அங்கேயே நீங்கள் ஒரு சர்வாதிகாரத்தை கொடுக்குறீங்களா? கேட்டால் நாங்கள் பேனல் வந்து பின்ன எப்படி தான் பண்ணுறது, பேனல்னு ஒன்று வச்சா தானே அது இது பண்ண முடியும். அங்கே தான் இருக்குது சூட்சமாக. பேனல்னு வைப்பாங்க, வச்ச உடனே ஒரு மாநில மாநாடு நடக்குது வச்சுக்கோங்க, மாநில பேனல், அந்த பேனலில் இவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆள் எல்லாரும் வச்சுருவாங்க. இப்போ ஒரு பகுதியில் ஒரு மாவட்டத்தில் இந்த பேனல் பிடிக்காதவன் இருப்பான், அவன் வந்து இவனோட அதுக்கு தகுதியான ஆளே கிடையாது, தகுதியான ஆளை ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி கட்சி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் எதிர்த்து தகுதியான ஆளை நிற்க வைப்பான். மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு இந்த ஆளை பற்றி தெரியாது. ஆமாம். அப்போ அவன் எல்லாம் கட்சி வைக்கிற பேனலுக்கு தான் ஓட்டு போடுவோம். இது தெரியுதா? இது வகையான ஒரு ரிவர்ஸ் ஜனநாயகம், ஏமாத்துறது. இந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த ஆளுக்கு எதிராக ஓட்டு விழும். ஒரு 300 ஓட்டுனா 10 ஓட்டு மட்டும் அவருக்கு எதிராக விழும். ஆனால் 290 ஓட்டு இவருக்கு ஆதரவாக விழும். அப்போ இவங்க கோரிக்கை இவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்களா? இதுதான் இந்த ஜனநாயகம், இது போலி ஜனநாயகம். அதனால் இந்த மாதிரி பெரும்பான்மைக்கு சிறுபான்மை கட்டுப்படுவது, அவர்கள் முடிவை அப்படியே வைத்து கொள்வது, அவர் முடிவும் நாங்கள் வச்சுருப்போம்,
ஆனால் பெரும்பான்மை முடிவை ஏற்றுக்கணும். என்ன இது கதை அப்படியே வச்சுருப்பாங்களாம். என்ன வச்சுருந்த என்ன ஊறுகாய் போட்டு ஏதாவது உப்பு போட்டு ஊறுகாய் போட போகிறீங்களா? இப்படி சொல்லி சொல்லியே காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் போய் சண்முகம் உங்கள் முடிவு கரெக்டு தான், உங்கள் முடிவை நாங்கள் அப்படியே வச்சுக்குவோம், அதுவும் பரிசீலனை இருக்கும். அதே நேரத்தில் சண்முகம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம கட்சி என்ன சொல்லுது, பெரும்பான்மையை சிறுபான்மையை ஏற்றுக்கணுன்றது. அந்த அடிப்படையில் 5 சீட்டுக்கு நம்ம ஒத்துக்கிறோம் சிதம்பரம் தொகுதியோடு சேர்த்து அப்படின்னு சண்முகம் எனக்கே இந்த பிட்டா சரி போங்க நான் தான் போய் நிற்க போகிறேன், அங்கே எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க என்ன பண்ணுவாங்க, சண்முகம் போய் பேசு, நீ தான் பேசணும் மாநில செயலாளர் அப்படின்னு பின்னாடி நின்றுவாங்க. அவர் பாஜக உள்ளே வந்துடும், இது மக்கள் நல நம்ம சமுதாய இந்த இது சமூக நீதி கூட்டணி வெல்ல வேண்டும், அந்த அடிப்படையில் மதவாத சக்திகள் வீழ்த்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் பாஜக உள்ளே வந்ததன் அடிப்படையில் நாம் வந்து நம் தன்மானத்துக்கு இடம் இது விட்டு கொடுக்காமல் 2 சீட்டு என்று சொன்னாலும் நம்ம 5 தொகுதிகளை வாங்கியிருக்கிறோம், 2 என்று பார்க்கும் பொழுது 5 வாங்கியிருக்கிறோம் என்பது ஒரு படி முன்னேற்றம், 1 ஸ்டெப் ஃபார்வர்ட். லெனின் என்ன சொன்னார், ஒரு அடி முன்னால் 2 அடி பின்னால் சொன்னார். அந்த அடிப்படையில் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். தோழர்கள் இதை வந்து நாம் நம்முடைய லட்சியத்தில் உறுதியாக இருப்போம், இந்த கூட்டணி வெல்ல வேண்டும், மீண்டும் 2.0 அமைய வேண்டும் என்கிற ஒரே லட்சியத்துக்கு நாம் பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி, இப்போ இவங்க வந்து அதிகமாக சீட்டு கேட்குறாங்கல்ல, இது வந்து தேமுதிக வருது, தேமுதிக அதிக சீட்டு கொடுக்க போகிறாங்க, 43% வச்சுக்கிறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல, 4.3% வச்சுருக்காங்க. சரி அவங்களுக்கு அதிக சீட் கொடுக்குறாங்க, இப்படியாவது அவங்கள விட நம்ம சீட்டு வாங்கணும்னு கூட நினைக்கலாம்ல. இப்போ விசிகே வந்து 2 இலக்கத்தில் தொகுதிக்கு கேட்டு அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம்ல. அவர் முறுக்கினுக்கிறாரு, அவருக்கு 8ன்ட்டாங்க, சந்தோஷமாயிடுச்சு. அதான் புதுசாக ஒருத்தவங்க வராங்க, அப்போ பழைய ஆளுங்க நம்ம ஏன் கேட்கக்கூடாது, அது ஒரு காரணமாக இருக்கும்ல. ஏங்க பழைய ஆள் தானே கேட்கணும், என்னங்க இது? அதுதான் கேட்குறேன் நான். இப்போ வீட்டுக்கு புதுசாக மருமக வரான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏம்மா புதுசாக இது வந்திருக்கா கல்யாணம் ஆகி, அவளுக்கு ஏசி ரூமு நல்லா பெட்டு, நீ பழைய மருமக தானே, நீ இந்த ரூமில் பார்த்துக்க, ஃபேன் மட்டும்தான் இருக்குன்னா, இவ்வளோ நாளாக காலமெல்லாம் உழைச்சி உனக்கு சோறாக்கி போட்டு கொடுத்து வீட்டு வேலை பார்த்து எல்லாம் பண்ணியிருந்தா, மூத்த பையனுடைய பொண்டாட்டி நான், இந்த வீட்டுக்கு நான் தான் அடுத்து இது, பூசா ஒருத்தி வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு கட்டில் ஏசின்னு போட்டு கொடுப்பேன், நாங்கள் வந்து இங்கே தூக்கணுமா, என்ன நியாயம் கேட்பாங்களா மாட்டாங்க? கண்டிப்பாக. உனக்காக நான் பக்கத்து வீட்டில் சண்டை போட்டுக்கிறேன், ரேஷன் கடைக்கு போய்க்கிறேன், அங்கே போய் சண்டை போட்டுக்கிறேன், மாடாக உழைச்சிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுற, பூசா வந்தவளுக்கு எல்லாம் பண்ணுறேன். இது சில வீடுகளில் சண்டை வரும் தெரியுமா, அதாவது பொண்ணுக்கு ஒரு 30,000 நகை போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க, 2வது பொண்ணுக்கு 50,000 போட்டு கட்டி கொடுத்து கேட்டால் அந்த மாப்பிள்ளை வந்து அவர் கையாலேயே அவர் கார் ஓட்டு போவார், அவர் கையாலே டோர் திறப்பார்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்போ நாங்கள் என்ன இதுவான அந்த பெரிய மாப்பிள்ளை சண்டை போடுவார், இதெல்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? சேம் அதே தான், அது வீடு இது நாடு. அதனால் அந்த மருமக வந்து 4.3% வச்சுருக்காங்க. என்னப்பா 4.3? சரி விடு, அந்த புள்ளியத்துக்கு இப்படி போட்டுடலாம், 0.43 வச்சுக்கிறாங்க அப்படின்னு. அது என்ன இலவோ என்ன மாயமோ தெரில. அவர் நினச்சிட்டு இருக்கார் வட மாவட்டங்களில் இவங்க வாங்கி கொடுப்பாங்க, கிருஷ்ணகிரி அந்த சைடெலாம் கொஞ்சம் இவங்க ஏதாவது பண்ணுவாங்க. எதை தின்றால் பித்தம் தெளிவுன்ற நிலைமையில் தான் திமுக இந்த விவகாரத்தை அணுகுகிறார்கள். இதுவே இவர்கள் கூட்டணிக்குள்ளே ஜொல்லாவாது பிரச்சனையாகும். அதனால தான் இந்த திமுக காங்கிரஸை பொறுத்தவரை புதுச்சேரியில் என்ன சுச்சுவேஷன் சார் இருக்குது? 15 நிற்கிறாங்கன்னு ஒரு பேச்சு வருது. அது எப்படிங்க கொடுப்பாங்க? இல்லை ஒரு பேச்சு இதோ ரங்கசாமி கூட வெளியே வந்துட்டாரு. ஆமாம், அவர் விஜய் கூட போகிறாரு, என்டிஏல தான் இருக்கும் அப்படின்னு தெளிவாக. அப்போ என்னாச்சு, விஜய் தனித்து விடப்பட்டார், இப்போவும் ஒன்றும் கட்டு போல, டிவிக்கே தனித்து போட்டி, இப்போவும் ஒன்றும் கட்டு போல அப்படின்னு கூப்பிடலாம். காங்கிரஸ் இங்கே வா, நான் 10 நிற்கிறேன், நீ 20 நில்லு, நீ முதலமைச்சராரு நான் துணை முதல்வர் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கூப்பிடணும். காங்கிரஸ் அங்கே தானே, அங்கே விட்டுரு, தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சுக்கோ. இங்கே பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் வெயிட்டு, நாங்கள் தான் முடிவு எடுக்கணும். தாவேக எவ்வளோ கூட்டணி வையி முடிச்சு விட்டுருலாம். திமுக அதோட கண்டோம், நம்ம தான் ஆளாக இல்லாமல் செய்ய மாட்டாங்க. தாவேகா அந்த முயற்சியும் எடுக்காது. இவங்க இங்கேயே சுற்றிக்கின்னு இப்படியே ஊட்டின்னு இருப்பாங்க. அவர் ரூம்குள்ளேயே உட்காந்துக்கின்னு நீங்கள் வாங்க, என்ன நீ மெசேஜ் வந்துக்குதா, நீங்கள் ஏதாவது வந்துக்குதா, நம்ம தான் வேறு லெவலு அப்படின்னு. அப்படியா, சரி 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 அந்த பாட்டை போடுங்க கேட்போம், அவ்வளோதான். இப்படி போனால் என்ன பண்ணுறது? கூட்டணி இந்த மாதிரி பிரச்சனைகளில் இதெல்லாம் பயன்படுத்தணும். டக்குன்னு காங்கிரஸை பார்த்து ராகுலை பார்த்து ஏதாவது பார்த்து நாங்கள் தரோங்க ஆதரவு. எம்ஜிஆர் பண்ணாருங்க, பட்டார்னு போய் கொடுத்தாரு. 80 ஆட்சியை கவுத்துட்டாங்க, எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார், அதுக்கப்புறம் போராடி ஜெயிச்சிட்டார். அதுக்கப்புறம் முடிவு பண்ணார் காங்கிரஸ் இவங்களும் ஒன்றும் சேர விடக்கூடாது, நம்ம கையில் எடுக்கணும் காங்கிரஸ்னு முடிவு எடுத்தார். என்ன பண்ணார், திருப்பத்தூரில் ஒரு இடைத்தேர்தல், காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், எம்எல்ஏ.
இறந்துட்டார். அந்த இடத்துல இடைத்தேர்தல். பட்டார்னு போய் இவர் ஆதரவு கொடுக்குறாரு எம்ஜிஆர். நான் இது வந்து காங்கிரஸ் வேட்பாளர் இறந்து போனதுனால அந்த தொகுதி காங்கிரஸ் தொகுதி. அதனால நாங்கள் வேட்பாளர் நிறுத்தலை அப்படின்னு முந்தினி அறிவிக்கிறார். நான் பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டாப்ல. என்னையா நீங்கள் சிஎம்முங்க நீங்கள் என்னங்கன்னா அது அப்படி தான். உடனே அவரு யார் அந்த காங்கிரஸ் வேட்பாளர் நமக்கே பிரச்சாரம் பண்ணுறாரா? ஐயோ நம்ம எவ்வளோ லெவலு நம்ம எப்படி ஆகிட்டோன்ட்டு அவர் எம்பி சுப்பிரமணியம் அப்போ தலைவர் மாநில தலைவர் அவர் எங்கள் மேடையில் யாரையும் ஏற்ற மாட்டோம். எம்ஜிஆர் பார்த்தாரா ரைட்டு நான் வந்து வேன்லேயே நான் பிரச்சாரம் பண்ணுவேன் தொகுதி முழுவதும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர். எப்படிப்பட்ட ஆள் எம்ஜிஆர்? கருணாநிதியை ஓட விட்டுட்டு இருக்கிறவர். நாங்கள் ராஜதந்திரத்தை பாருங்கள். அந்த இடத்துல இறங்குறாரு. மேடையில் ஏற்ற மாட்டேன்றாங்க, நான் வேனில் பண்ணுறேன்னு இறங்குறாரு. அப்புறம் வேட்பாளர் கூட்டு தானே வேனில் பிரச்சாரம் பண்ண முடியும். ஆமாம். அவர் வந்துட்டாரா சிஎம்மு? இரு வரேன், இப்போ தான் பவுட்ரு போட்டுனுக்கிறேன் அப்படின்னு பவுட்ரு போட்டு வருது. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பொறுத்த வர்றது. எம்ஜிஆர் என்ன அருணகிரின்னு பேர். என்ன அருணகிரி? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தலைவர். சரி சரி வாங்க போகலாம். பிரச்சாரம் பண்ணுறாரு. டிஎம்கே என்னம்மா பண்ணுது? முருகிக்குது. எங்களை முறைப்படி அழைத்தால் பிரச்சாரம் பண்ணணும். அங்கே தான் உழுது அடி. உளுந்தவொடனே எம்ஜிஆர் பிடிச்சிக்கிட்டாங்க. எம்ஜிஆர் வாலண்டரி ஆதரவு. அருணகிரி கூட்டு போய் பிரச்சாரம்லாம் பண்ணி அருணகிரி ஜெயிச்சிட்டாப்புல. எம்ஜிஆர் சாதிச்சிட்டாரா? காங்கிரஸுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துச்சா? அதற்கு பிறகு அந்த அருணகிரி ஆள் உயர மாலை இங்கே பாண்டி பஜாரில் வாங்கிக்கின்னு எம்ஜிஆரை போய் பார்க்க போகிறார். இவர் எம்எல்ஏ, அவர் முதலமைச்சர். மரியாதை செலுத்த போகிறார். எம்ஜிஆர் அப்போ பழைய அலுவலகம் டி நகரில் இருக்குது. இப்போ எம்ஜிஆர் நினைவுலலாம் அங்கே இருக்கார். கேட்குறாரு, வந்திருக்கார். வேலை இருக்குது, மத்தியானம் பார்க்குறேன்னு சொல்லு. இவர் உக்காந்துக்கிறார் மாலையை வச்சு. எம்ஜிஆர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவர் போய் சாப்பிட்டுக்கிட்டு வராப்புல. டைம் இல்லை, சாயந்தரம் பார்க்குறேன்னு சொல்லு. அந்த மாலையில் ஒவ்வொரு பூவாக உளுந்து உளுந்து வெறும் நார் மட்டும் இருக்குது ஆள் உயர மாலையில். மறுநாள் வராரு. இன்னைக்கு வேலை இருக்குது, நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லு. மறுநாள், அதற்கு அப்புறம் மறுநாள் பார்க்குறாரு. காமிச்சிட்டாரா வேலை எம்ஜிஆர்? பேட்டா, நான் இந்திரா காந்திக்கு தூண்டில் போட்டுனுக்கிறேன், நீ இவ்வளோண்டு புழு என்கிட்ட வந்து வேலை காமிக்கிறியா அப்படின்னு 3ஆவது நாள் அவருக்கு பர்மிஷன். நீ யார் நீ? நான் என்னுடைய கோல் என்ன அதுன்னு. அதே மாதிரி அரிசி பிரச்சனையில் உண்ணாவிரதம் அடித்து புரண்டு நீங்கள் வாங்க உண்ணாவிரதம் முடிச்சுட்டு வரேன். உண்ணாவிரதம் முடிச்சுட்டு போகிறாரு. அரிசி பிரச்சனை ஓகே ஆகுது. மேட்ரு கூட்டணி மற்ற விஷயங்களும் பேசிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு. எம்ஜிஆருங்க கருணாநிதியை சாணக்கியர்னு சொல்லுவாங்க. சாதிச்சது எம்ஜிஆர். அதுக்கப்புறம் போச்சா? கூப்பில் தான் உட்கார வச்சாங்க. வரவே முடியலையே. இதுதான் எம்ஜிஆர். அந்த மாதிரி வேலை செஞ்சேன்னா எம்ஜிஆர் மாதிரி நான் எங்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியா? குறைந்தபட்சம் செங்கோட்டை மாதிரியாவது இருங்க. எம்ஜிஆர் மாதிரியா? செங்கோட்டை மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் மூளை வேலை செய்யும். எதாவது பண்ணலாம் தலைவர், அது பண்ணலாம், ரூட்டு போடலாம், பண்ணலாம், எதாவது பேசுவோம். காங்கிரஸை கப்புன்னு பிடிக்க வேணாவா? நேரத்துக்கு போட்டுட்ருக்கணும். ரேவந்த் ரெட்டியை பிடிக்கணும். பண்ணுங்க, பண்ணலாம், உங்கள் எதுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னா வரீங்க, நான் வர்றேங்க நேரடியாக, அவ்வளோதான். இப்படி தான் பிடிக்கணும். எங்கே இதுங்க தண்டகர்மாந்திரங்க. அரசியல்ன்றது வேறங்க. நீங்கள் பல இதெல்லாம் வரலாறுலாம் படித்து பார்த்தா தெரியும். ஏதோ எம்ஜிஆர் வந்தார், 80ல் இருந்தார், போனார், கீனார். ஸ்ட்ரகிள், தக்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ரகிள். அதை ஜெயலலிதாவும் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. அதெல்லாம் இருக்குது. அதனால் அரசியல்ன்றது பெரிய கடல். அந்த கடலுக்குள்ளே போகிறதுக்கே நீங்கள் அந்த இது கட்டுமரம் போனதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எப்படி போவோம்? அப்படியே தள்ளிட்டு போவாங்க. பேட்டா உள்ளே வர வெளியே போடான்னு தள்ளி விட்டுரும். மறுபடியும் அப்படியே தள்ளிட்டு போவோம். அப்புறம் ஒரு அலை வருமா, அப்படி அந்த அலைக்கு மேலே அப்படியே அப்படி இறங்கிட்டா பிறகு அப்படியே போயிடுவாங்க உள்ள. டக்கு டக்கு டக்குன்னு போட்டு உள்ளே போயிடுவாங்க. அலை தான் தூக்கி கொடுக்கும். அந்த மாதிரி அலையில் கட்டுமரமாக தமிழர்களே கடலே தூக்கி போய் கட்டுமரமாக மதிப்பெண் கலைஞர் சொன்னார்ல, சும்மா சொல்லல. அது பின்னாடி பல இது இருக்குது. அந்த மாதிரி இந்த அரசியலில் மீண்டு வரணும். இவர்கள் இப்போ தான் போட்டு செஞ்சுன்னுக்கிறாங்க. தென்னை மரத்தை வெட்டி இழைச்சின்னுக்கிறாங்க. இன்னும் வேட்பாளர் செட் ஆகலை. இப்போ வரைக்கும் நேர்காணல் நடத்தினார்ல, இப்போ வரைக்கும் வேட்பாளர் செட் ஆகலை. கட்சிக்குள்ளே ரொம்ப அதிருப்தி. இந்த வேட்பாளர்லாம் செட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு இவங்க இறங்கும் போது வேட்புமனு தாக்கல் வந்துடும். அதுக்குள்ளே ஸ்பீடாக பண்ணி ஆகணும். அதனால் தாவேக்காக இது ஒரு கடுமையான சோதனை காலம். மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். நன்றி.